படத்தோட கதாநாயகி இவானா. லிங்கசாமி சார், இவானா தானே? உங்கள்கிட்ட தெரியும், கேட்டால் போயிடலாம். ஆமாம் ஆமாம், இவானா. லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம், ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாக கதாநாயகிகள் வந்து ஒரு பாலதாவணி, ஒரு சேலை, தலை நிறைய மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதான் யதார்த்தம் அளவு நினைக்கிறேன். நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுடேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். ட்ரெய்லரில் வந்து யானை ஹீரோவை சவிட்டி போட்டது அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவை நைட்டி போட்டதை பற்றி பேசுனீங்க பாருங்க சார். இதுதான் சார் உங்கள்கிட்ட பிடிச்சது. இதனால சார் உங்களுக்கு ஸ்பீச்சே வைரல் ஆகும். நான் எப்பயுமே வந்து யாராவது பேசும்போது பின்னாடி நிற்பேன்னா நீங்கள் பேசும்போது சார் பின்னாடி நிற்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆகிடும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஸ்பீச்சுக்கு. எப்படி சொல்கிறதுனா சார், எல்லாருமே வந்து படம் பண்ணி ஊரில் பேர் எடுப்பாங்க. ஆனால் ஊர் பேரெல்லாம் வச்சு படம் எடுக்கிற ஒரே ஆள் சார் மட்டும்தான். நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் பேரரசு சார் படத்தை பற்றி பேசுமாறு வைக்கிறேன். வணக்கம். முதல்ல இங்கே பாராட்டப்பட வேண்டிய ஒரு தொகுப்பாளர் பாலா. மிக சிறந்த சமூக சேவகர். சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியில் முழு பகுதியுமே ஏழை மக்களுக்காக உதவிக்கிட்டு இருக்காரு. எங்கேயாவது புயல் பூகம்பம் இது நடந்தாலும் முதல்ல இவர் வந்துடுவார். இங்கே முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. தொடர்ந்து உங்கள் சேவை. கல்வன் இசை வெளியீட்டு விழா. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக இயக்குனர் இமயம் சாரை பற்றி சொல்லணும்னா, பாரதிராஜா சார் வந்து நடிகருக்காக சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் இயக்குனராகி இன்னைக்கு இயக்குனர் இமயமாக இருக்கார். என்னை பொறுத்த அன்னைக்கு நடிக்காமல் போனது ரொம்ப நல்ல விஷயம். அவர் டைரக்டராக நடிச்சிருந்தாருன்னா என்னை போல் உதயகுமார் சார் போல் ஆளுகள்லாம் சென்னைக்கு வந்திருக்கலாம், ஆனால் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது. சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையங்களை வந்திருக்காது. ஒரு கிராமத்தான் கூட திறமை இருந்தால் சினிமாவுக்கு போய் ஜெயிக்கலாம், இயக்குனர் ஆகலாம்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் இமயம் தான். நிறைய வாரிசுகள், இயக்குனரோட பையன் இயக்குனர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசரோட பையன் இயக்குனர் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வாரிசாக வரலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இயக்குனருமே யாரோட வாரிசுனா இயக்குனர் இமயம் வாரிசு தான். அங்கே எல்லாருமே அவரோட வாரிசு தான். சில நேரத்தில் வாரிசுல ஒத்து தான் போகணும். இந்த மாதிரி நான் உதயகுமார் சார், செல்வமணி சார், சேரனாக இருக்கட்டும், சமுத்துக்கனாக இருக்கட்டும், நம்ம சினேகனாக இருக்கட்டும், எல்லாருமே அவரோட வாரிசுகள் தான். அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆரம்பத்தில் நடிக்க வந்து ரூட்டு மாறிட்டார். இயக்குனர் என்ன உயர்ந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப அவர் ஆசைக்கு நடிக்கிறார். எந்த லட்சத்துக்கு சினிமாவுக்கு வந்தாரோ, எந்த ஆசையில் சினிமாவுக்கு வந்தாரோ அந்த ஆசை இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் நடிகரை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பிறம் வரும்போலாம் அவரை ரசித்து பார்க்குறோம். ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்கணும் இல்லை. இன்னைக்கு அவர் நடிகர் இருக்கும்போது ரொம்ப ரசித்து பார்க்கணும். நிறைய படம் நடிக்கணும். நீங்கள் இயக்குனர் இமயம் வந்து திருப்பி நடிகர் இமயமாகவும் உயரணும். அதுக்கு ரெண்டு வாழ்த்துக்கள். படத்தோட கதாநாயகி இவானா. லிங்கசாமி சார், இவானா தானே? உங்கள்கிட்ட தெரியும், கேட்டால் போயிடலாம். ஆமாம் ஆமாம், இவானா. லவ் டுடே ரொம்ப ரசித்து பார்த்த முகம், ரொம்ப ஒரு அழகான ஒரு கதாநாயகி. பொதுவாக கதாநாயகிகள் வந்து ஒரு பாலதாவணி, ஒரு சேலை, தலை நிறைய மல்லிகைப்பூ,
இந்த மாதிரி பார்த்தா தான் அழகாக தெரிவாங்க. ஒரு நைட்டில் அழகாக தெரிஞ்ச ஒரே கதாநாயகி இவனா தான் நினைக்கிறேன். ஒரு நைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்போ அதான் யதார்த்தம் அளவு நினைக்கிறேன். ஒரு நமக்கு தமிழ் திரையுலகுக்கு சமீபத்தில் கிடைச்சிருக்க ஒரு அழகான கதாநாயகி இவானா. இந்த படமும் லவ் டுவேக்கு மேலே வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கணும். கதாநாயகன் பிரகாஷ்ராஜ், ஜிவி பிரகாஷ், நம்மளுக்கு அந்த சிவாசிங்கமே இருக்குது. அந்த இது குறையில நம்மளுக்கு அந்த டென்ஷன் அதுதான் பற்றிலா. அது ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கணும். கதாநாயகி சொன்னதுக்கு அப்படியே மைண்டு மேலே வேறு மாதிரி போச்சு. ஜிவி பிரகாஷ் சார் அவரும் மியூசியேட்டராக வந்து வெற்றி அடைஞ்சு இப்போ கூட்ட மாற்றி வெற்றிகரமான கதாநாயகனா போய் உருவாகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ப்ளஸ்ன்னா, ஒரு வெற்றி படங்களை கொடுத்தா கூட பெரிய இயக்குனர், பெரிய ப்ரொடியூசர் இந்த மாதிரி பார்த்து கால்சி கொடுக்காம சின்ன ப்ரொடியூசர் நல்ல கதை இருந்தால் புதுமுக இயக்குனருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரே நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர் தான். அவரால் எங்கள் இயக்குனர் குரூப்பில், எங்கள் இயக்குனரோட சங்கத்தில் நிறைய இயக்குனர், புது உதவி இயக்குனர்லாம் நிறைய பேர் டேரக்டர் இருக்காங்க. நிறைய உதவி இயக்குனர் டேரக்டர் ஆக்குன பெருமை ஜிவி பிரகாஷ் உண்டு. அவருடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கல்வன், இதில் யானை தான் முதன்மையாக இருக்குது. யானை வச்சு கதை, யானையில் ராசியான கதை, ராசி அது திரையுலகுக்கு யானை என்பது மிகவும் ராசி. புரட்சித்தில் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் யானையை மையமாக வச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பைரவியில் அறிமுகமான கூட அவரை ஒரு ஹீரோவாக தூக்கி நிறுத்தின படம் முதல்ல அன்னை ஒரு ஆலயம். அதுவும் யானை தான் மையமான இதாக இருந்துச்சு. அப்புறம் கமல்ஹாசன் நடித்த ராமலட்சுமன் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. சமீபத்தில் நம்ம லிங்குசாமி சாரோட தயாரிப்பில் சிவாஜி கணேசனோட பேரன் நடித்த கும்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் யானையில் ராசியான தான், யானைனாலே பிள்ளையார் தான். ஆமாம், ராசி. இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல நேரம் மாதிரி, அன்னை ஒரு ஆலயம் மாதிரி, ஒரு கும்கி மாதிரி இந்த கல்வனும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதன் மூலயமா இயக்குனர் சங்கர் சார் பெரிய இயக்குனரை உருவாகணும், கதாநாயகன் பெரிய கதாநாயகனாக உருவாகணும், கதாநாயகி மிக இன்னும் உச்சத்துக்கு போகணும். எங்கள் ஆசான் இயக்குனர் எம்எம் இந்த படத்துக்கு மேலே அவர் உச்ச தொட்டுட்டார். நடிகராக இன்னமும் பெரிய அளவில் வெற்றி அடையணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட வார்த்தைகளுக்கு. உண்மையிலே சிறப்பு சார். ட்ரெய்லரில் வந்து யானை ஹீரோவை சவைட்டி போட்டது அதெல்லாம் விட்டுட்டு ஹீரோவை நைட்டி போட்டதை பற்றி பேசுனீங்க பாருங்க சார். இதுதான் சார் உங்கள்கிட்ட பிடிச்சது. இதனால சார் உங்களுக்கு ஸ்பீச்சே வைரல் ஆகும். நான் எப்பயுமே வந்து யாராவது பேசும்போது பின்னாடி நிற்பேன்னா நீங்கள் பேசும்போது சார் பின்னாடி ஆசைப்படுவேன். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆகிடும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஸ்பீச்சுக்கு.